ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு Blooup டிவி. இன்றைக்கி வந்து முகத்துக்காக ஒரு ரொம்பவே நேச்சுரலான ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இது முகத்தில் இருக்கும் வெப்ப புள்ளிகள், அதாவது டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக மாற்றிடும். அப்புறம் முகத்தில் இருக்கிற காயங்களாக இருக்கலாம், அப்புறம் நிறைய விஷயம் முகப்பொருவாக இருக்கலாம், சின்ன சின்னதாக வந்து பிளாக் ஸ்பாட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து இது ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான் வந்து இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 பொருட்கள் தேவை. முக்கியமாக வந்து தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் மஞ்சள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கணும். இந்த தக்காளி இருக்கிற தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால முகத்தில் படிஞ்சிருக்கும் கரைகளை வந்து வெளியே எடுத்துரும். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி ஃபேஸில் வந்து நிறைய டர்ட், பொல்யூஷன் எல்லாமே வந்து இதை வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முகத்தை வந்து பளபளக்க செய்யும். ஸோ கடலை மாவு வந்து உங்களுக்கு சொல்லலைன்னா முகத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு, எந்த ஒரு இது பண்ணாலும் கடலை மாவு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கடலை மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. 3வது மஞ்சள், டர்மரிக். அதாவது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க, தமிழர்கள் நம்ம அதிகமாக வந்து வீட்டில் வந்து மஞ்சள் வந்து நிறைய முகத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மஞ்சள் நிறைய விஷயத்துக்கு நல்லது. முக்கியமாக வந்து முகப்பரு, அப்புறம் இந்த சின்ன சின்ன காயங்கள், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி முகத்தை வந்து ரொம்பவே ஒரு மங்களகரமாக ஆக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான விஷயம். இது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் தக்காளியோடைய ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சளில் டிப் பண்ணுறோம். நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக தக்காளியை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப வந்து வேகமாக ப்ரெஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் வந்து உள்ளே வந்து ஊறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. தக்காளிக்குள்ளே இந்த சாறுக்குள்ளே வந்து நல்லா ஊறுற வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ஸ்லோவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஊறிடும். இது ஊறுறதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் இந்த மாதிரி வந்து ஜூஸை வந்து பிழிஞ்சு ஃபேஸில் வந்து அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து கடலை மாவில் சேம் இதே மாதிரி டிப் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து உள்ளே ஊறினதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. இதுவும் 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிங்க, 5 மினிட்ஸ் ஃபேஸில் இருக்க விடுங்க. இந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இது 2 பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பொலிவுடன் உங்கள் பளபளப்பாக ஆகிறது வந்து நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். முக்கியமாக ஃபேஸில் இருக்கிற காயங்கள், பிளாக் ஸ்பாட்ஸு, அழுக்கு படிஞ்சிருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிடும். இது வந்து நேச்சுரலான ஒரு ரெமெடி. இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கணுன்னா 1 வீக் வந்து நீங்கள் ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெமெண்டரஸ் ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து மேலும் அழகு குறிப்புகள் உங்களுக்கு வேணும், இல்லை இதை பற்றி சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி செய்கிறதுனால நீங்கள் ஒரு லைக்னாச்சும் அட்லீஸ்ட் கொடுங்க. ஏன்னா இன்னும் மேலும் வந்து நம்மளுக்கு வீடியோக்கள் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி. பாய்.